என்னது பிள்ளைகளே, இன்றைக்கு சுவாரஸ்யமையில் வருகிற தீர்க்க தரிசன சத்தம், தீர்க்க தரிசன வசனம், இந்த தீர்க்க தரிசன ஊழியத்தின் மூலம் வசனங்களை வெளிப்பாடுகளை கேட்க வந்த தேவப்பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறார், வரவேற்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்க இயேசுவான ஊழிய ஜெபவேலு அது ஒரு மகிமையான ஆமென் ஊழியமாக திகழ்ந்து வருகிறது. அற்புதங்கள் அடையாளங்களினாலே எங்கள் ஊழியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அடுத்த நாட்கள் 20 உபவாச கூடுகைகள் உருவாக்கப்பட்டு இப்போ இந்த செய்தி நீங்க பார்க்கும்போது 20 உபவாச கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிறதா இருக்கும். ஆமீன் ஆமீன். முடிஞ்சா திரையில் தோன்றுகிற இந்த செல் நம்பர்ல 91 என்கிற அந்த செல் நம்பர் என்னுடையது. முடிகிற 76 39 44 75 91 இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு என்னை விழித்து உங்கள் யோசனைகளை, உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கிற 24 உபவாசம் நடந்து கொண்டிருக்கிறது. தெய்வ பிள்ளைகளை இந்த 24 உபவாச கூட்டத்துக்கும் எங்கள் சபைக்கு ஆராதனைக்கு வாங்க. அங்கே செய்தி 20 நாளும் நானோ இல்லை எங்கள் ஊழியக்கார பிள்ளைகளோ தான் கொடுத்துட்டு இருப்போம். அழைக்கப்பட்டவர்கள் சிலர் வர்த்தனையை சேர்த்து இருக்குது. தேவப்படையர் வாங்க, தேவ மகிமையான ஆராதனை கண்டு பாருங்க. எங்கள் ஜெபத்தில் நடக்கிற ஆராதனை கொஞ்சம் வித்தியாசமானது. இதுவரைக்கும் எங்கள் ஜெபத்தில் உள்ள ஆராதனை நாங்கள் டிவி செய்தியில் வெளிவரல வர்ற காலகட்டம் வரும். நாங்கள் நித்தஞ்சியை சொல்லி ஆராதிக்கிற ஆராதனை. இயேசுவான ஊழியத்தின் ஆராதனை கொஞ்சம் வித்தியாசமா. அது யாருக்கு எந்த பரிசுத்தவான்கள் பிடிக்குதோ இல்லையோ, எங்க ஜெப வீட்டில் நடக்கிற ஆராதனை முழுக்க வித்தியாசமான ஆராதனை. நீங்க வந்து பாருங்களேன். ஆமீன். இந்த செய்தி கேட்கிற பிள்ளைகள் ஆமீன், எங்க ஜெப வீட்டுக்கு வாங்க ஆராதனைக்கு. இந்த உபவாசம் நல்லா வாங்கலாம், வந்து பாருங்களாம் ஒரு நாள். ஆமீன். இந்த ஏழை ஊழியக்காரரோட ஆராதனைக்கு ஒரு நாள் அந்த பெருஸ்தாய்க்குள்ள வந்து பாருங்க. சுகமாக்கும் மருத்துவமனைக்குள்ள வந்து பாருங்க. அந்த சுகமாக்கும் மருத்துவரை வந்து பாருங்க. எத்தனையோ மருத்துவமனைக்கு, நல்ல மருத்துவமனை எங்கேயிருந்து கல்சல் கேட்டு போறீங்க இல்லையா? அங்க இயேசுவான ஊழியத்தில் ஒரு மகிமையான சுகமாக்கும் மருத்துவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பார்ப்பீங்க. நீங்க மருத்துவரை பார்க்க வாருங்க. அங்க ஒரு டாக்டர் இருக்கிறார், சுகமாக்கும் மருத்துவர் இயேசு. அது இயேசு வாழ்கிற இடம்தான் மேம்பாலம் இருக்கமாடி ஐயப்பிச்சவளை. வாங்க, வந்து பாருங்க, அற்புதத்தை காணுங்க. அங்க இப்ப 20 நாள் கர்த்தருடைய பாதத்திலே தெய்வ மனுஷனாகிய நான் அங்கே உட்கார்ந்து இருக்கிறேன். முடிஞ்சா வாங்க, அற்புதத்தை பெற்று சொல்றேங்க. அவன் இப்போ வரைக்கலை குறித்து பார்த்துட்டு இருக்கிறோம். அங்கே போமா, நான் அதிகமாக என்னை குறித்து டிவியில் சொல்றது கிடையாது. ஏன்னா அநேகர் தலை குறித்து மேன்மை பாராட்ட சொல்றாங்க. அதே சொல்ற காரியம் உங்களுக்கு பெருமை வந்துட்டு இருக்கலாம். என்னோடு இருந்தவங்க தான், வெளியே உள்ளவங்க யாரும் சொல்றது கிடையாது. அப்படி சொன்னாங்க என்ன அவங்க, ஏன்னா நான் சிலப்ப பேசாமல் போவேன். பேசாமல் போகிறது காரணம், எனக்கு பேசுறவங்களுக்கு கேட்காது. அவன் அது எனக்கு பிசாசா போய் என்ன சொல்லிட்டான். நீங்க யார்கிட்ட என்ன சொன்னாலும் அவங்க காது கேட்காது, அவங்க செயல்பட முடியுது. அதே நடந்துச்சு, கரெக்டாக இருக்குது. எனக்கு காரணம் பேச நீ யாரு, நான் சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. ஒரு கூட இருந்த ஒரு ஊழியக்காரர் சொன்னார், பாஸ்டர் நீங்க என்னதான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க,
நாங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. பல சாட்சி மூலமா நான் உங்களுக்கு சொல்லுவோம். ஆமீன். ஆனால் பைபிளே அதே நடக்குது பாருங்க. உருவாக்கின பிதாவாகி தேவன் சொன்னத ஆதாம் யோவான் கேட்கல, சர்ப்பம் சொன்னதை கேட்ட. நீ புசிக்காது சொன்னால் உருவாக்கினவர் அழகு பார்த்து செய்த ஆதாமும் துறையா கொடுத்து ஏவாளும் அழகு பார்த்து பேரிட்டு உருவாக்கின ஆதாம ஏவாளும் யாரும் சொன்னதை கேட்கல. இதெல்லாம் தீர்க்க தரிசனம் கவனிச்சுக்கிடுங்க. இதெல்லாம் வரணும், இதெல்லாம் கனி. இது கிறிஸ்துவுடைய செடிக்குள்ள இருக்கனால புரிந்து கொள்ற பக்குவங்களுக்கு வேணும். நான் இப்போ என்ன குறித்து சொல்லல, உங்கள் காரியத்தை குறித்து நம்ம கேட்க மாட்டேங்கிறோம். என்ன சொன்னாலும் நம்ம ஆண்டவருக்கு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறோம். மனுஷன் கொடுக்குற ஆலோசனை தான் கேட்போம். அதனால நம்ம என்ன செய்கிறோம், வலைகளை இழந்து கனிகளை இழந்து ஆமீன் அழுதுகிட்டே இருக்கும். அதுதான் உண்மை. ஆமீன். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்கல. அது மாதிரி தான் நான் சொன்ன வார்த்தையை யாருக்கு கேட்காது. அதனால தான் நான் வெளியே எங்கேயும் போகிறது கிடையாது, எதுவும் பேசுறது கிடையாது. அப்போ சொல்லுவாங்க அவனுக்கு பெருமைப்பட்டோம் அப்படின்பாங்க. பார்த்தியா அப்படியே போகிறான், வரப்பா போகிறான். ஏன்னா நான் பேசினாலே சுயலாம் இருந்தீங்களாப்பா சார். போய் கல்யாணத்தில் போய் நான் இந்த சும்மா இதை பக்கத்தில் சொந்த பந்த கல்யாணம் விட்டு போனால் வெளியே வைஜாமா போட்டுக்கிட்டு இல்லை கோட்டை போட்டுக்கிட்டு இல்லை பெரிய சிப்பாலாம் போட்டுக்கிட்டு போக மாட்டேன். வீட்டில் போடுற அதே பண்ணி வீட்டுக்குள்ளே போட்டுருக்குற அதே வீட்டில் போடுற அமீன் என்ன ஃபேண்ட்டு இல்லை ஒயிட்டு வேஷ்டி விட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருப்பேன். ஏன்னா சபையில் இருக்கிற விசுவாச பிள்ளைகள் உடைக்காரிங்க கேட்பாங்க, ஏன் பாஸ்டர் இப்படி கல்யாண வீட்டுக்கெல்லாம் இப்படி போகிறீங்க? ஏம்மா நீங்கள் விசுவாசிகள், நான் இந்த வீட்டில் பிறந்தவன், இந்த பகுதியில் வாழ்ந்தவன், என்னை பற்றி எல்லாருக்கும் தெரியும். நான் காரில் போகிறனோ பைக்கில் போகிறனோ நடந்து போகிறனோ செருப்பு போட்டுட்டு போகிறனோ போகாம போகிறோம் தலை வலிச்சிட்டு போகிறனோ வலிக்காமல் சுபாயை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஆமாம். எனக்கு சரீரத்தை மறக்க ஒரு வஸ்திரம் இருக்குது, அது எனக்கு போதும் மக்களே. நீங்கள் உங்களுக்கு வெக்கமாக இருக்கா என்ன பார்த்துன்னு சொல்கிறதுனால பயப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க. என்ன ஆமீன். இன்னைக்கு எனக்கு ஒரு பாஸ்டர், எனக்கு அப்பா மாதிரி ஒரு பாரம்பரிய சபையிலோட பாஸ்டர், அவங்க ஒன்றால் சங்கடப்பட்டாங்க. அவங்க பாஸ்டராக இருக்கிறப்ப திடீர்னு புள்ள ஃபோன் பண்ணி சொன்னாலும் விளையிலவே அதை செஞ்சுட்டு இருந்தார். இருக்கப்போ திடீர்னு ஆமீன். இதெல்லாம் சாட்சி. எனக்கு வஸ்திரத்தை சொன்னோன்னே அந்த சாட்சி ஞாபகம் வருது. அதனால சொன்னேன். அதனால மனத்தையும் கிருமிகளையும் எல்லாம் அற்பமாக நினைக்காதீங்க. எல்லாருக்கூட எல்லாமே இல்லை, எல்லாருக்கூட. அதனால சிம்பிட்டு நடப்போம். கோயில் கிளாஸ் வைப்பாங்க, அந்த கிளாஸ் வைப்பேன், இந்த கிளாஸ் செஞ்சு அடிப்பேன். நான் நல்லா செஞ்சு அடிப்பேன். ஆமீன். நான் இருக்கிற எல்லாம் ஜபையிலாம் மனத்தில் தான் இருக்குன்னு நினைப்பேன். அது வேற. ஆமீன். ஏட்ட சொல்லுவாங்க, சென்று அடிக்கிறீங்க நீங்கள் எல்லாம் நாற்ற பிடிச்சா அப்படி இப்படி வித்தியாசம் அதை போட்டுக்கிறது, அதை போட்டுங்க. அப்போ அவர் திடீர்னு மழை சொன்னாலும், அப்பா ஒரு பொருள் வாங்கிட்டு வாங்கப்பா, வீட்டில் விருந்தினர் வந்திருக்காங்க அப்படின்னாங்க. இவங்க அவசரம் அப்படியே மக்களே நீ வேலை செய்த இடத்துல போட்டிருந்தாரு வஸ்திரத்தோட அவங்க தப்பு. நீ பக்கத்தில் இருக்கிற டவுனில் போய் மீன் வாங்க போயிருக்கிறாங்க. மீன் வாங்கிட்டு அந்த பஸ்ஸில் ஏற போகும்போது இவங்க சபையில் உள்ள ஒரு பிரமுகர், யாருன்னு உங்களுக்கு தெரியும், நீக்கத்தியா நீங்களா யாரோ அவங்க பார்த்தாங்களாம். பார்த்துட்டு பார்க்காத மாதிரி வெக்கம் வந்துட்டு போல இருக்கு போயிட்டாங்களா. இவர் மனசு கஷ்டப்பட்டிருக்காரு.
சிஸ்டர்ஸ் மார்க்கெட்டுக்கு சாமேன் வந்துக்கிட்டு பதில் கூட சொல்லாமல் திரும்ப வந்துக்கிட்டு சைஸாக போயிட்டாங்க. வெக்கம் போதகர்கிட்ட இப்படியெல்லாம் மனுஷங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் சும்மா சரி போட்டு அப்ப இந்த வசனம் சொல்லுது, இதெல்லாம் என்ன வேஷம்? புறப்பான அலங்காரம். அதான் சொன்னாரு, வெள்ளையாட்டு மனுஷன் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை கோப்பா இருக்கும். மேல மினுக்கு 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 இந்த மினுக்கதான் விரும்புறான், சிமெண்ட விரும்புறான். உள்ள இருக்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? புழு புழுத்த காரியம், புல்லு படுத்த அனுபவம். மனுஷன் வெளியே வேஷம் போட்டு நடக்கிறான். கல்லில் வீட்டுக்கு போகாத, அங்க வேஷத்தை பார்ப்பா. மறிச்சோ வீட்டுக்கு போ, அதனால ஒன்றா அழுக்கு வச்சு கொடுத்துட்டு வரணும். அப்படியா? அப்படியெல்லாம் இறுதியத்தை சுத்தமாக காட்டு. கல்யாண வீட்டுக்கு போனா நீ வேலைப்பட்டு தான் வருவா. அங்கே பாரு எல்லாத்தையும் இப்போ தங்க கிடக்கு. தங்கம் துருவதுக்குள்ள தங்கமும் இப்போ போட்டிருக்காங்க. எல்லாம் தங்கமும் கொண்டு போலதான் இருக்கு. புத்தியமா அதை புரிஞ்சுக்குவான், பயப்படுவோம் புரிஞ்சுக்குவான். எல்லாம் கொண்டு போலதான் இருக்கும். எல்லாம் ஜுவல்ஸ் கோல்டு கலர்ஃபுல், கலர் கலரா ஜோடிக்கும். தங்கமும் கலர்லாம், வெள்ளியும் கலர்லாம், வைரமும் கலர்லாம் ஜோடிக்குது. அப்போட்டு தங்கமும் ஒளிய பிரகாசிக்குது, கண்ணாடியும் ஒளிய பிரகாசிக்கிறது. நான் என்ன சொல்லி நீங்க என்ன கேட்க? சிலுக்கு 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 வழக்கு. சரி, அப்போ கல்யாண வீட்டுக்கு போங்க ஒன்றும் காண முடியாது. மனுஷன் வீட்டுக்கு போ. நேற்று வரைக்கும் இந்த மனுஷன் காலை இத்தனை மணிக்கு எழும்பினாரு, 6 மணிக்கு எழும்பினாரு. மனைவிக்கு ஆராதனை கிடையாது. ஆமேன். காணிக்க கொடுக்க கிடையாது, தசமாக கொடுக்க ஜெபம் பண்ணுறது கிடையாது. சம்பாதிச்சு கூட்டி வச்சுட்டாரு. 3 கால் வீட்டில் நிற்கி, 6 கம்பெனி இருக்கு. ஆமீன். 8 ஏக்கர் சொத்து இருக்கு. அங்கே பாருங்க, இன்னே விழுந்து கிடக்காரு. இது எல்லாம் இனி யாரு கொண்டு போறது? அவர் கொண்டு போறாரா? அந்த அம்மா சம்பாதிச்ச அம்மா கொண்டு போனாங்களா? காலை போட்ட கம்மல் வரைக்கும் கொடுக்க மாட்டேங்கிறா. அதுதான் சொன்னா பக்தன் மரண வீட்டுக்கு போங்க கற்றுக்குவேன். சரி போகிற வாய்க்குமா இருக்க. இதெல்லாம் சத்தியமா இங்கதான் விஷயம் இருக்கு. அதான் இந்த பாருங்க எப்படி உணர்த்து வசனம் அங்கே இருக்கு. 8ஆம் வசனம் 1:12. ஆமீன். 8ஆம் வசனம் எப்படி ஒருவனுக்கு ஆவினால ஞானத்தை போதிக்கும் வசனம், வேறொருவனுக்கு அந்த ஆவினாலேயே அறிவை உணர்த்தும் வசனம். வார்த்தை வசனங்க வார்த்தை. இப்போ நான் இந்த கதையெல்லாம் சொன்னேன். இது கதை கிடையாது, இது சாட்சி கிடையாது, இது வார்த்தை. வசனம், வசனம் என்பது வார்த்தை. இதெல்லாம் வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள். உணர்த்துவதற்காக, உணர்த்துதல். ஆண்டவருக்கு பிள்ளை எப்படி வாழ்றான், எப்படி வாழணும், எதை குறப்படுத்தணும், எதை குற்றப்படுத்தணும், அதை ஏற்றுக்கொள்ளணும், எப்படி நடக்கணுங்கிற உணர்த்தும் வசனமும். 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவினாலேயே குணமாக்குவார்கள். அப்ப குணமாக்குவரும் வியாதியில் குணமாக்குவார். இப்ப நான் இதை உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா, எல்லாருக்கும் எல்லா வரமும் கொடுக்கப்படுத. ஆனா எல்லாருக்கும் எல்லா வரங்களும் எல்லாருக்கும் உண்டு. அதுதான் முக்கியத்துவம். இல்லைன்னு நினைக்க கூட உண்டு. அதை நம்ம என்ன செய்யணும்? கிரியை வெளிப்படுத்தணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கனி கொடுக்காத செடி அறுத்து போடக்கூடியது. யோர் 15 சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுங்கிற செடிக்குள்ள நிலைச்சிருந்தாதான் இந்த கனிகள், இந்த கொடிகள் கனி கொடுக்க முடியும். கிறிஸ்துங்கிற செடிக்குள்ளாதான் சொன்னார்.
அப்ப இந்த வலைக்குள் இதெல்லாம் நமக்கு வெளிப்பட முடியும், இல்லைன்னா வெளிப்பட முடியாது. ஆமீன். குணமாக்கு வரும் சாட்சி ஜீவியத்தினால. சாட்சியா வாழ ஆரம்பிச்சாதான் இந்த வலையில நமக்குள்ள வரும். சாட்சி இல்லாமல் இருந்தால் இந்த வலையெல்லாம் நமக்கு வெளிப்படாது, சுடர் விடாது, பிரகாசிக்காது. ஆமேன். நான் பிரகாசிக்கிறேன்னா சாட்சியும் ஜீவிதம். நிறைய பேர் குற்றப்படுத்துறாங்க. சாட்சி ஜீவிதம் இல்லாம இந்த கனி இந்த வரம் நமக்குள்ள வெளிப்பாடு ஆகாது, வெளிப்பாடாது. கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம வாயில வந்தபடி பேசி சாபத்தை வாங்குற முரட்டான ஜனங்கள். யாரையும் குற்றப்படுத்தாத. அதனால அப்படியே குற்றப்படுத்தி நீங்க பாதுகாத்து போவாதீங்க. அந்த வார்த்தை தப்பா பிரயோஜனப்படுத்துனா நீங்க அவரை நியாயந்திக்காதீங்க. கர்த்தர் வரும்பு தெரியும். அதுக்குதான் வருஷம் அதையே உறுதிப்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஆமீன். தீர்க்க தரிசனம் சொன்னேனே, சொன்னீங்க. குணமாக்குறேனே, குணமாக்குறீங்க. அற்புதம் செய்தேனே, செய்தீங்க. அந்நிய பாஷை பேசுனேனே, பேசுனீங்க. நல்ல பொருள்லாம் வாழ்ந்தேனே, வாழ்ந்தீங்க. ஆமீன். ஆமீன். எதை செய்தாலும் எல்லாம் சரீரத்தை முழுமையாக ஒப்பு கொடுத்தனே, கொடுத்தீங்க. எல்லாம் செய்தான். கிறிஸ்துடைய அன்பு இல்லையே. அன்புதான் விட்டா ஒன்று போறது எல்லாம் வேஸ்ட். நான் அதுக்கு ஒரு சாட்சி சொன்னதா, எனக்கு லட்சியப்பட முன்னாடி ஆவிக்குரிய ஒரு சகோதரி, ஒரு தாய் எனக்கு அடிக்கடி சுவிசேஷத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. 15 வயசுலேருந்தே எனக்கு பழக்கம். நான் 15 வயசுலேயே வியாபாரத்துக்குள்ள இறங்கிட்டேன். எனக்கு வியாபாரத்துக்கு பணம் உதவி செய்வதும், எனக்கு சுவிசேஷம் அறிவிப்பதும், இந்த பாட்ராக்கு போடாத, துளசி போடாத, இந்த போதவசெல்லாம் தொடாத, குடிக்காத அப்படின்னு சொல்லி புத்தி சொல்வதும், எனக்கு ஒரு பைபிளை கொடுப்பதும், அவங்க நீ ஆலயத்துக்கு போ, ஜெபத்துக்கு போ, ப்ரேயர் பண்ணு அப்படின்னு சொல்லுவதுலையும் அந்த தாயார் அப்படியே இருப்பாங்க. எல்லாரும் எல்லாம் விடுறது கிடையாது. 17, 18, 19, 20 அப்படின்னு வயசு ஒவ்வொரு நாளும் ஏறிட்டு போச்சு. அவங்களும் சொல்லிக்கிட்டு வந்தாங்க. நானா சரி அக்கான்னு சொல்லிட்டு இருப்பேன். அவங்க சில பொருளாதாரங்கள் எல்லாம் மறைச்சு தந்துட்டு இருப்பாங்க. அப்படியே எல்லாம் மனசுக்குள்ள வச்சேன். இவங்களுக்கு கல்யாணம் ஆகலை, குழந்தை இல்லை, புருஷன் கிடையாது, ஆவிக்குரிய தாயார், ஒரு ஊழியத்துக்கு உள்ளேயும் கிடையாது, ஊழியத்துக்கு வெளியே இருந்து இப்படி அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதே ஒரு உதவி செய்து கொண்டு இருப்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், அக்கா நீங்கள் நான் உங்களை கடைசி காலத்தில் அவங்க பிள்ளைய போல நான் உங்களை பார்த்துக்கிடுவேன்னா அப்படின்னு சொல்லுவேன். ஆமாம், போகவில்ல, நீங்கள் எல்லாம் இங்கே பார்க்க போகிறீங்க. ஆமீன். எனக்கு ஏசப்பா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. சரி, ஏசப்பா பார்ப்பாங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். பாருங்க, திடீர்னு அவங்க பண்ண ஜெபமோ, என் மனைவி பண்ண ஜெபமோ, இல்லை என்னை தெரிந்து கொண்ட அழைத்த கர்த்தர், என்னை கற்பத்து கர்த்தர் அவர் கொடுத்த கிருபையினால நான் ஊழியக்காரனாக மாறிட்டேன். அவங்க ஒரு பெரிய பாரம்பரிய ஆவிக்குரிய சபையை சார்ந்தவங்க. அவங்க என்ன சொன்னாங்க, கடைசியில் நான் ஊழியத்தை தொடங்கி ஒரு செட்டை போட்டுட்டேன். செட்டை போட்டா அங்கே ஊழியம் செஞ்சு அவங்க சபையோட விசுவாசி எடுத்த 2 குடும்பம் எனக்கு சபைக்குள்ள வந்துட்டாங்க. வெளிப்பாடு சொல்லு. என்ன ஒரு கூட்டம் நடத்திட்டு இருக்கப்பா,
இந்த சகோதரி மாதிரி நம்ம சபைக்குள்ள புதுசாக வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அந்த கூட்டத்தில் உள்ள ஒரு சகோதரி அங்கே இருந்திருக்காங்க. அந்த புரோகிரத்தில் அது வந்திருக்காங்க பார்க்கறதுக்கு. இப்படி கூட்டத்தில் தான் எப்படி இருக்கு பார்ப்பேன். அப்போ அவங்க நினைச்சாங்களாம் அவங்க இங்கே வர போகிறாங்க. இவங்க எங்கள் சொந்தத்துக்கு பண்ணவங்க, அவங்களும் சொந்தத்துக்கு பண்ணவங்க தான். அவங்க அங்கே சபையிலே அவங்க நல்ல ஒரு விசுவாசியாக ஒரு பாஸ்டருக்கு மகள் அங்கே இருக்காங்க. அவங்க இங்கே வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமேன் ஆமேன்னு சொல்ல மாட்டேங்குது. அப்படி சொல்லி அவங்க நினச்சிட்டு இருந்தப்போ திடீர்னு இந்த வெளிப்பாடு அங்கே சொல்லணுன்னா அவங்க இப்படி அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ரொம்ப துக்கப்பட்டு மதிப்புக்குள்ள சூழல் இருக்காங்கன்னா என்ன மாவியாக பேசி இருக்காது. அவங்களும் வந்து ஒரு நாள் பார்ப்போம், 3 மணிக்கு மேலே ஆராதனை அங்கே போயிட்டு வந்து நமக்கு இந்த ஆராதனை கலந்துக்கிடுவோம், நம்ம பிள்ளைகள் நடத்துகிறாங்க. அவங்களும் வந்துட்டாங்க, அந்த அண்ணாவும் வந்துட்டார். எல்லாரும் வந்து எனக்கு கூட்டத்தில் உட்காந்து நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போ முதல் நாள் வந்த அன்னைக்கு அவங்களுக்கு சில வார்த்தைகள் கிடச்சிருச்சு. நீங்கள் தோல்வியோட மரணத்தோட எப்போ சாவுடாது காத்துட்டு இருக்கிறீங்க, சாவு கொண்டு வரல உன்னை மேன்மை விட்டுற பேசணும்னா அவங்கள ஆச்சரியமாகி போச்சு. பரவாயில்லையே, நம்ம இப்படி இருக்காங்கன்னா அவங்க நம்ம சபையோட சேர்ந்து ஊழியத்துக்குள்ள ஐக்கியம் ஆகிட்டாங்க. ஐக்கியம் ஆகி அவங்கள ஆண்டுக்குள்ள புரோஜனப்படுத்த ஊழியக்காரமா உடனே என்னை இப்படி ரசிக்கப்பட்ட ஆண்டுக்குள்ள மாறினு இந்த அம்மா ஊழியக்காரிக்கு எனக்கு மேலே பயக்கிற கோபம், கள்ளப்பய. இவன் எங்கள் சபையோட ஆத்துமாக்கள் அவன் குளிச்சு வைக்க, இவன் அமெரிக்காவுக்கு போய் ஊழியக்கூடாதா, இவன் காஷ்மீருக்கு போகக்கூடாதா, அடுத்த சபையோட ஆத்துமாக்களை கூட்டி வச்சு இவன் இப்போ ஜெபம் பண்ணிட்டு நான் ஊழியக்காரன் அப்படி இப்படின்னு திட்டுறாங்க. அப்படி இருக்கப்போ அதே திரும்ப வர ஆரம்பிச்சாங்க. கூட்டம் இப்போ வலிமையாகி அவங்க தான் சொல்கிறாங்க, இது நம்ம 3 மணிக்கு மேலே வைக்கக்கூடாது, காலையில் சபை ஆராதனையாக தொடங்கிடுவேன். சபையாட்டு தொடங்கி நடக்க ஆரம்பிச்சு. அங்கே பக்கத்தில் என்னென்னா ஒரு நாள் ஒரு பெரிய வியாதிஸ்தர் 8 முறை நெஞ்சு வலியினால நான் ஜெபம் பண்ணி காற்றத்துக்கு வந்த போது ஜெபம் பண்ணி விடுதலை 7 முறை விடுதலை கிடச்சிது. ஆனால் அவங்க சாட்சியர் ஜீவிதமும் சமைக்கிறது கிடையாது. 7 முறை வலி வரும்போதும் நான் ஜெபம் பண்ணும்போ வலி மாறிடும். அவர் நல்ல ஒரு குடிக்கிற சகோதரர். அவர் சொல்றாரு, எனக்கு சுவாபாச ஜெபம் பண்ணால் உடனே எனக்கு விடுதலை கிடைக்குது. கடைசி 8வது முறை வர்றதுக்கு முன்னாடி எச்சரிப்பு சட்டத்தை கற்றுக் கொடுத்தாரு. அந்த பிள்ளைக்கு தான் இங்கே வந்துட்டு இருந்துச்சு. உங்கள் அப்பா விட்டு அம்மா விட்டு சொல்லிடு, இனி ஒரு நெஞ்சு வலி வந்தா இனி ஆண்டு ஜெபம் கேட்கப்பட மாட்டாதுன்னு சொல்லிட்டாருமோ. உங்கள் அப்பாவுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, நீ உங்கள் அம்மா விட்டியும் உங்கள் அப்பாட்ட சொல்லிடு மக்களை அப்படி பிள்ளைகிட்ட சொல்லி அனுப்பு. எனக்கு சொன்னாங்களே இல்லையா, அவங்க அது காதலே வாங்கல. 8வது முறை நெஞ்சு வலி வருது, அப்படியே எனக்கு ஃபோன் கால் வருது, தம்பி எங்கே இருக்கிறோமோ தம்பி, இந்த பாரு உனக்கு அத்தராரு நெஞ்சு வலினால் துடிக்கிறாரு. ஆண்டு சொல்கிறார், போறா வைக்கையில் அப்படின்றார். என்ன நீங்கள் அப்படி பார்க்குறீங்க ஆண்டவர, இப்படியெல்லாம் ஒன்று பேசுவாரா? அப்படி இல்லை, வழியே போடான்னு பிடிச்சி தள்ளிடுவாரு, நோத்த தூக்கி தள்ளின மாதிரி. அடி வருதுன்னா தள்ளுவார். உங்களுக்கு தெரியாது, மைண்டே ஸ்டக் ஆயிட்டு ஜோம் பண்ணவே. வண்டியை எடுத்த பைக் நம்ம ஃபோனை எடுத்துட்டு பைக்கை இப்படியே எடுத்துட்டு அப்படியே சுற்றி போகிறேன். எங்கே போகிறேன்னே எனக்கு தெரியல, அப்படியே போயிட்டே இருக்கேன். 200 கடை போயிருக்கேன். போகும்போது போனது இந்த பாரு வண்டிதான துடிக்கிறான். நேரம் போனேன். அந்த போக வேண்டிய இடம் ஒரு அடைப்புள்ள இடம். அங்கே போய் ஜெபத்துக்கு காடு வைக்கும்போ, தம்பி ஜெப வீட்டில் என் மனைவி ஃபோன் பண்ணுறா, ஐயா ஒரு பாஸ்டர் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, என்னம்மான்னு கேட்டேன். அவர் வந்தார்,
அப்படியே சபைக்குள்ள வந்து அப்படியே விழுந்து ஜீவனை விட்டுக்கிறாரு, இறந்துட்டாருங்க. மன கசந்தாள். அதுக்கப்புறம் மைண்டு ஃப்ரீ ஆகுது. அந்த வீட்டில் போகிற வீட்டில் 2 வார்த்தை பேருக்கு சொல்லி ஜபித்து விட்டு மீண்டும் திரும்பி வந்தோட என்ன நடக்கு? உலகமே சூழ்ந்து நிற்கிறது. ஆமீன். என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காங்க? நாம் கையை வைத்து ஜபிக்க ஆரம்பிச்சோட கையேடு ஓடி போயிடும் அப்படின்னு அதில் போய் உட்காரு முழங்கால் படி சொல்ற ஊரே வேடிக்கை. இப்போ என்ன நடக்க போகுது? வாரங்க எல்லாம் சேர்ந்து போய் இவனுக்கு சாப்பை பிரித்து எரிப்பாங்கன்னு காத்திருந்தாங்க. வர்றவங்க எல்லாம் பேசாமல் வாடியை தூக்கிட்டு அந்த சாப்பு பெற ஒரு சின்ன ஓர செட்டில் தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்போதான் அந்த அம்மா சொல்கிறாங்க, அவன் என்ன தெய்வமா சுபா, எனக்காக உழைத்தோடு ஜெபித்த தாய் சொல்கிறாங்க. சுபா தெய்வம் நாங்கள் கொண்டு போனாங்க. அப்போ நிறைய நடந்திருக்கு. அதுக்கப்புறம் செத்து விழுந்தவங்க கர்த்தர் சுகம் கொடுத்து பார்த்திருக்கிறார். சபை நடந்திருக்கு, மனுஷன் உயிரோடு அனுப்பியிருக்காரு. இன்னும் இயேசு வாழ்கிறார். ஆமீன். அப்ப அற்புதங்கள் செய்து இருக்கிறார். வரம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. புரியாம இருக்கலாம் மனுஷன். ஆமீன். அப்புறம் சொன்னேன், ஆமே அதே சகோதரி சொல்றாங்க, ஒரு 5 வருஷம் தாண்டி அவங்க என்னோட மீண்டும் ஐக்கியம் ஆகிறாங்க. தம்பி, நான் பலவீனப்பட்டிருக்கேன், எனக்கு ஜெபம் பண்ணுங்கிறான். ஜெபம் பண்ணுறேன்ப்பா. கடைசியில் நான் கேட்டேன், அக்கா எப்படி ஆக்கி சாப்பாடு? அப்போ சொன்னேன், இல்லை தம்பி, யாராவது கொண்டு கொடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், என்னால் ஆக்கலாம் முடியல. ஒரு தம்பியை வேலையை எடுத்து பார்த்துட்டு இருக்கேன், அவரு வேலைக்கு போகணும், டைம் ஆகாதெல்லாம் எனக்கு ஆக்கி ரொம்ப கஷ்டப்படும். பயப்படாதீங்க, கடைசி நேரம் நான் சொன்ன காரியம் நிகழ்வுக்கு வருது பாருங்க. நான் ஆகாரம் ஜோயிலர் கொண்டு தரேன், நாகனே கொண்டு கொடுத்தேன். பிள்ளைங்க ஊரைக்கார சகோதரி கட்டில் கொடுத்தேன். மக்களே, உன்னை ஆகாரமும் நம்ம அந்த தாய்க்கு கொடுக்க போகிறோம். சரி பாஸ்டர் சொன்னாங்க. கொண்டு கொடுக்கும்போது அதே அவங்க சொல்கிறாங்க, அங்கே அவன்கிட்ட என்ன ஆவிக்குரிய சக்தியும் இருக்கு, அவன்கிட்ட என்ன இயேசு இருக்காரா, அப்படியெல்லாம் சொன்னவங்க மத்தியில் கர்த்தர் செய்த போது உண்மையிலேயே நான் இங்க எல்லாமே இருக்கு, அது என்ன இல்லை, அன்பு இல்லை. அதில் உங்கள் சபையில் உங்கள் பார்த்துட்ட அன்பு இருக்கு. பாருங்கள், அன்பு அழகுக்கு வாழ்றது அன்பு இல்லை, பணம் கொடுத்த வாழ்ற அன்பு இல்லை, அதிகாரத்துக்கு வாழ்றது அன்பு கிடையாது. இதெல்லாம் வியாசம். அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஜெப பிள்ளைகள் இன்றைக்கும் நேரம் ஆகுது, நாளைக்கு வர. இது என்னுடைய சாட்சி அல்ல, இந்த உலகத்து மனுஷன் ஆவிக்குரிய மனுஷன் வாழ்க்கையில் நடக்கிற அன்பு. பாருங்க, ஒரு குறிப்பிட்ட நாள் அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கும், அவங்கள பெரிய ஊற்றி தேவையான எல்லாம் நான் நடத்துகிறேன். அவங்க திடீர்னு ஒரு கால நேரத்தில் மறிச்சிட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், எனக்கு இதயத்தில் ஒரு சந்தோஷம். எனக்கு சகோதரிய ஒரு நாள் அவர் போஜனம் கொடுத்து பார்க்க வேண்டிய கிருவியை கொடுத்தீரு, நன்றி. இது சாட்சி. அப்போ சாட்சியாக ஜீவிக்கணும்னா நம்ம கர்த்தருடைய அடிச்சுவர்களை பின்பற்றணும். பகை இருக்கக்கூடாது, மன்னிக்கிற சோகம் வேணும் அப்படின்னு நான் சொல்லி போதிக்கிறேன். அப்போ இங்கே வசனம் சொல், வேறொருக்கு அந்த ஆவினாலே விசுவாசமும் வேறொருவருக்கு அந்த ஆவினாலே குணமாக்கு வரங்களும். குணமாக்கு வர நமக்கு உண்டுன்னா மருத்துவ உயிரோடு போக முடியும். வரங்கள் எல்லாத்தையும் எல்லா வரமும் இருக்கு, எல்லா கனியும் இருக்கு, எல்லா கிரிகளும் இருக்கு, எல்லாவற்றையும் கற்றுட்டு வருவார். அப்படிதான் வசனம் சொல்றோம்.
ஆகவே இந்த நேரம் முடிவடைகிறதுனால நாளைக்கு வாங்க இந்த வசனத்தோடு உண்மையான சாட்சியோடு உண்மையாகவே இந்த வசனத்தை சாட்சியாவற்றி வைத்து சத்தியத்தை நடத்தும்படிக்கு கர்த்தர் செய்வாராக. ஜெபிப்போமா? ஜெபிப்போம். நன்றி பண்ற தகப்பனே, மகிமையான இந்த நேரத்தை உங்களுடைய பாதத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன். நான் பேசுகிற வார்த்தைகளை தெளிவாய் பேசவும் தெளிவாய் கேட்கவும் இவர்கள் காதுகள் திறந்திருக்க கர்த்தர் கிரியை செய்வீராக. அந்நிய வல்லமை நுகங்கள் இவர்களை மறுபடுத்தாதபடிக்கு, கனிகள் வெளிப்பட தடை செய்யாதபடிக்கு, தூய ஆவியின் ஆசையோடு உண்டாயிருக்கும்படிக்கு, இவர்கள் குற்றங்கள், இவர்கள் குறைகள், இவர்கள் அது நினைவுபடுத்தி இவர்களை மட்டுப்படுத்தாதபடிக்கு எல்லாவற்றிலும் மன்னிப்பு, எல்லாவற்றையும் மறக்க கிரிகளை கொடுத்து இயேசுக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு சாட்சியாய் வாழ கனி கொடுக்க பலங்கள் வெளிப்பட அப்போ நீ இறக்க இருள் இவர்கள் தொண்டாத பண்ணிக்கு, வியாதிகிற இருள் தொண்டாத பண்ணிக்கு, பலவீனங்கள் இருள் தொண்டாத பண்ணி, தரித்திர கஷ்ட பாசையை பண்ணி எதிர்வுகளை மேற்கொள்ளாத பண்ணிக்கு சாட்சியாய் வாழ்ந்து கனி வரங்களை வெளிப்படுத்த இறக்கம் செய்யும். தலையாய் இருக்கிற பொல்லாத தள்ளப்பட்ட வானமண்டலத்தில் பொல்லாத ஆவியின் செயலுடைய கிரியல் அழிக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபித்து பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிற இறக்கங்கள் கற்ற கிருபை நான் தாங்கி மணி நடத்தும். இறக்கம் செய்யும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி தேவைப்படுகிற என்ன, எப்படி நல்லா இருக்கீங்கல்ல? நாளைக்கு வாங்க, இந்த வசனம் உங்களுக்கு வெளிப்படும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்வாராக. ஆமென்.